சென்டர்ல இது 2 தான் ஊக்குப்பட்டி கைப்பட்டிங்க. அந்த இடத்துலதான் நான் மார்க் பண்ண போறேன். இந்த இடத்துல இருந்து ஒரு 3 இன்ச் அளவுக்கு நம்ம மார்க் பண்ணிக்கிறோம். அந்த மார்க் பண்ண இடத்துல இருந்து திரும்பவும் ஒரு 3 இன்ச் அளவுக்கு நம்ம மார்க் பண்ணிக்கிறோங்க. இந்த இடத்துல 3 இன்ச்சு, இந்த இடத்துல 3 இன்ச்சு அப்படி மார்க் பண்ணணும். இதே மீடியமா உள்ளவங்களா இருந்தா நீங்க 2.5 இன்ச் இந்த ஃபர்ஸ்ட் வச்சுட்டு அதுக்கப்புறமா கூட நீங்க 3 இன்ச் வச்சுக்கலாம். இப்ப நான் மோட்டாவா இருக்கிறதுனால 3 இன்ச் அளவுக்கு ஆட் பண்ணிக்கிறேன். 3 இன்ச்சும் ஆட் பண்ணேன், இந்த பக்கம் 3 இன்ச் ஆட் பண்ணேன். இப்ப இந்த 3 இன்ச்ல சென்டர் பகுதி 1.5 இன்ச் வருங்க. இப்ப அந்த 1.5 இன்ச்ல இருந்து மேல 3 இன்ச் அளவுக்கு நம்ம மார்க் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல 3 இன்ச்சு, இந்த இடத்துல இருந்து ஒரு 3 இன்ச், 3ல பாதி 1.5 இன்ச் வரும். அதை மார்க் பண்ணிட்டு அதோட நேரா 3 இன்ச் அளவுக்கு மார்க் பண்ணிக்கணுங்க. 3 இன்ச் அளவுக்கு மார்க் பண்ணல, அதை இதையும் ஜாயின் பண்ணலாம். இந்த மாதிரி ஸ்கேல் வச்சுட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க. சைடும் இதே மாதிரி ஜாயின் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இந்த சைடும் அதே மாதிரி ஜாயின் பண்ணிக்கோங்க. சைடு இதை மார்க் பண்ண போறோம். இந்த 2 சைடு ஊக்குப்பட்டி இருக்குல்ல, அந்த சைடு இந்த 2 இதையும் ஒன்னா இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணிட்டு சென்டர் பகுதியை மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ சென்டர் பகுதி மார்க் பண்ணிட்டோம். இந்த சென்டர் பகுதி மார்க் பண்ணதுல இருந்து ஒயரை ஒரு 2.5 இன்ச் அளவுக்கு வச்சுக்கோங்க. இப்போ இந்த சைடு இந்த சைடு 1/4 இன்ச் மார்க் பண்ணிக்க போறோம். இப்போ நான் 1ல நடுவில் வச்சேன்னா இந்த பக்கம் 1/4 இன்ச், அது 1/4 இன்ச் அப்படி மார்க் பண்ணேன். இப்போ நம்ம ஜாயின் பண்ண போற ஸ்கேல் வச்சு இப்ப சென்டர் பகுதி மார்க் பண்ணிட்டு இந்த மாதிரி சைட்ல புடிச்சு தைக்கிறதுக்காக 1/4 இன்ச் அப்படியே ஸ்கேல் வச்சு கொடுத்து வச்சுக்கோங்க. இப்ப இந்த 2 சைடும் மார்க் பண்ணிட்டோம். இப்ப சென்டர் பகுதி மார்க் பண்றதுக்கு இப்ப இது எவ்வளவு இருக்குன்னு பாத்துக்கோங்க. இதுக்கு நடுவுல சென்டர் எவ்வளவு, இப்ப 3 இன்ச்னா 1.5 இன்ச் அளவுக்கு நடுவுல சென்டர் மார்க் பண்ணிக்கலாம். எவ்வளவு இன்ச் இருக்குன்னு பார்த்துட்டு சென்டர் பகுதி மார்க் பண்ணிட்டு அதுக்கு நேரா பார்த்தோம்னா ஆம்கோல் சைடு எந்த இடத்துல புடிச்சு தைக்கணும் அப்படி சென்டர் பகுதி கிடைச்சிடும் நம்மளுக்கு. இப்ப அந்த இடத்துல மார்க் பண்ணிட்டோம் பாருங்க. இப்ப புடிச்சு தைக்கிறதுக்கு எந்த இடம் நம்மளுக்கு சென்டர் பகுதி தெரிஞ்சிச்சு பாருங்க. இப்ப இதுக்கு நேரா எவ்வளவு இன்ச் இருக்குன்னு பாத்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் 3 இன்ச் வந்துச்சு முதல்ல. இப்ப இதே மாதிரி இந்த சைட்ல இருந்து மேல ஒரு 3 இன்ச் அதே அளவுக்கு இருக்கணும். இந்த சைடும் அதே மாதிரி 3 இன்ச் அளவுக்கு ஒயர் இருக்கான்னு பார்த்துட்டு மார்க் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல 3 இன்ச் வந்துச்சு, இந்த சைடும் 3 இன்ச்சு, இப்ப இந்த சைடும் 3 இன்ச்சு. இவங்க கொஞ்சம் ரொம்ப மோட்டாவா இருக்கிறதுனால அவங்க என்ன சொல்லிட்டாங்கன்னா ஃப்ரண்ட் பகுதி ஷார்ப்பா வேணாம், எனக்கு கொஞ்சம் மீடியமா இருந்தா போதும் அப்படின்னு சொன்னனால நான் கேப் 3 இன்ச்சு விட்டேன். உங்களுக்கு ஷார்ப்பா வேணும்னு நினைச்சீங்கன்னா கிட்டத்தட்ட அந்த சென்டர் பகுதி 1.5 இன்ச் அளவுக்கு கேப் இருந்தா போதும். நம்ம 3 சைடும் 3 இன்ச் அளவுக்கு கேப் இருந்துச்சு, அதே மாதிரி 1.5 இன்ச் அளவுக்கு ஷார்ப் வேணும்ன்றவங்க 1.5 இன்ச் 2 இன்ச்சு அந்த மாதிரி கேப் விட்டு ஷார்ப் வச்சுக்கோங்க. மேல மார்க் பண்ணிட்டோம். அதுல இருந்து இந்த தைலையும் ஸ்ட்ரெயிட்டா சென்டர் பகுதி மார்க் பண்ணிக்கோங்க. இப்படி மார்க் பண்ணிட்டு அதுக்கப்புறமா நம்ம 1/4 இன்ச் அளவுக்கு தையலுக்கு இந்த பக்கம் அந்த பக்கம் பிடிக்க போறோம். அதுக்காக நான் மார்க் பண்ணிக்கிறேன். ஒரு 1/4 இன்ச் மார்க் பண்ணிக்கிறேன். இப்ப நீங்க டேப்ல 1 இன்ச்ல கிட்டக்க வச்சுக்கிட்டேன். இந்த பக்கம் 1/4 இன்ச், இந்த பக்கம் 1/4 இன்ச் கரெக்டா மார்க் பண்ணி பிடிக்கலாம். சோ இப்ப நம்ம 1/4 இன்ச் மார்க் பண்ணல, அதையும் இதோட ஜாயின் பண்ணிக்கிறோம். இந்த 3 இடமும் கரெக்டா அக்குன மாதிரி இருக்கும். அப்படி இருந்தா உங்களுக்கு ஷார்ப் கரெக்டா இருக்கும்னு அர்த்தம்.